அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்க்குறவங்க இதுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு வரும். அதையும் கிளிக் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக்குன்னு பண்ணிங்கன்னா, எங்களுக்கும் அது கொஞ்சம் உந்துதலாகவும், மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். நீங்க லைக் பண்ணும்போது ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோ இன்னும் ஒரு சிலருக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா உங்க நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆ இது வந்து மாசத்தோட முதல் நாள். அதுவும் இல்லாம வருஷத்தோட கடைசி மாசத்தோட முதல் நாளா இருக்கு. இந்த மாசத்தோட வருடம் அதாவது 2025 முடியிறதா இருக்கும். அது அடுத்த வருடத்துக்கான பலன்களும் சரி, அடுத்த குரு பெயர்ச்சிக்கான பலன்களும் சரி, அடுத்த 6 மாதத்துக்கான பலன்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு. உங்க ராசியை கமெண்ட் பண்ணவங்க, அதுக்கு உண்டான பலன்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறவங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா, தேதி பார்த்தீங்கன்னா 1/12/2025 விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி மாலை 6:57 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு துவாதசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விடியகாலை 1:09க்கே உத்திரட்டாதி முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்கு. அது இரவு 11:18 வரைக்கும் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா அமிர்த யோகமா இருக்கு. சூரிய உதயம் காலையில 6:15க்கும் சூரியன் மறைவு மாலை 5:40க்கும் இருக்கு. நல்ல நேரம் காலையில 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 1:45 முதல் 2:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் திங்கட்கிழமை காலை 7:41லேருந்து 9:06 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் 10:32லேருந்து 11:57 வரைக்கும் இருக்கு. குளிகை பகல் 1:23லேருந்து 2:49 வரைக்கும் இருக்கு. இப்போ ஏகாதசி திதியில் என்ன மாதிரி சுபகாரியங்கள் செய்யலாம்னா, திருமணம், உழவு, விரதம் இருக்கிறது, நகை இடம் அமைக்கிறது, சிற்பம் ஆகிய விஷயங்களை செய்யறதுக்கு உகந்தது. பூநூல் கல்யாணம், குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதுலாம் நல்லதாக இருக்கும். அதே நேரங்களில் ரேவதி நட்சத்திரத்திலையும் மஞ்சள் நீராட்டு விழா, பூ முடிக்க, சீமந்தம், பெயர் வைக்க, ஆலயம் கோபுரம் கட்ட துவங்கிறதுக்கு, குளம் கிணறு வெட்ட, காது குத்த, திருமணம் ஒப்பந்தம் கழுத்திட, பயணம் மேற்கொள்ள, நோயாளிகளை மருந்துண்ண ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா, மேஷ ராசிக்கு அமைதி, ரிஷப ராசிக்கு நன்மை, மிதுன ராசிக்கு சுகம், கடக ராசிக்கு கவலை, சிம்ம ராசிக்கு ஆலோசனை, கன்னி ராசிக்கு புகழ், துலாம் ராசிக்கு தெளிவு, விருச்சிக ராசிக்கு அசதி, தனுஷ் ராசிக்கு சிரமம், மகர ராசிக்கு களிப்பு, கும்ப ராசிக்கு பயம், மீன ராசிக்கு பகையாக இருக்குது. சிறப்பாக அமைதியாக நாளை கொண்டு போங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து நிதானமாக கொண்டு போகிறது எல்லாருக்குமே உங்களுக்கும் உதவியாக இருக்கும். இப்போ ராசி பலன் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. ஏன்னா பொறுப்புகள் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரலாம். பார்த்து சூழ்நிலையை கையாளுங்க. அம்மாவால் சில ஆதாயங்கள் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் மனசறிஞ்சு நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருக்காங்க. 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல சனியும் சந்திரனும் இருக்கிறது சரியான கிரக நிலைகள் கிடையாது. ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களோட எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மனநிலையும் சோர்வும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எடுக்கிற காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்கும். எந்த ஒரு அதாவது அசட்டை பொறுத்தளவுக்கு செலவுகள் கொஞ்சம் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வீட்டு புனரமைப்பு இல்லை அதுக்குண்டான லீகல் ஒர்க்ஸுக்கான செலவுகள் இருக்கலாம். உங்கள் மனசில் தேவையில்லாத உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் ஓடும். அதாவது எரிச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் மனசுக்குள்ளே ஓடுற மாதிரி தான் இருக்கும். அது பதட்டத்தை அதிகப்படுத்தும். அந்த பதட்டம் உங்கள் பேச்சில் தெரிகிற மாதிரி இருக்கு. வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உறவினர்களால் ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன் உண்டு. முடிஞ்ச அளவுக்கு நாளை புத்திசாலித்தனமாக பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்கிறது நல்லது. பிரார்த்தனை இல்லைன்னா வழிபாடு செய்கிறது மனசுக்கு கொஞ்சம் அமைதியும் பதட்டத்தை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும்.
ஆ வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்கு. பயணங்களால ஏகப்பட்ட அலைச்சலும் இருக்கு. அதே நேரங்கள்ல கூடுதல் பணிகள் அதிகமா இருக்கு. அது உங்களுக்கு கஷ்டமா தெரியும். சுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்கள நீங்க நிரூபிக்க புத்திசாலித்தனமாவும், சிறப்பான திட்டமிடலும் அவசியமா தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே உங்களோட வேலைகள பிரையாரிடைஸ் பண்ணி செஞ்சு முடிக்கிறது நல்லது. வேலைகள்ல சோம்பேறித்தனமா இருந்தீங்கன்னா, அது பிரச்சனையா போய் முடிய வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட அதாவது காதலா இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி, தேவையில்லாத ஈகோ காட்டுற மாதிரி இருக்கும். உறவுல மகிழ்ச்சியும், அமைதியும் ஏற்படணும்னா, முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாவும், நட்பாவும் பேசி பழகுறது நல்லது. மனச ஓப்பன் பண்ணி பேசுங்க. உங்களோட அ நீங்க சொல்ற கருத்துக்கள அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி புரிதல் ஏற்படுத்துற விதத்துல உங்களோட கருத்து இருக்கணும். அவங்களோட கருத்துக்கும் பரஸ்பரம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கு. தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டு செலவும் இருக்கும். குடும்பத்துக்கான அத்தியாவசிய செலவுகளும் இருக்கு. தேவையில்லாத செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. அ முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கட்டுப்படுத்தி, தேவையில்லாத செலவுகள தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பதட்டம் அதிகமா இருக்கும். டென்ஷன் அதிகமா இருக்கிறதுனால, அ தோள் வலி இல்லன்னா முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரொம்பவே தியானம் மனச அமைதியா வைக்கிறதுக்கு தியானம் செய்வதும், ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. மேஷ ராசிக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பான நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மழை, வெயில் அத தவிர்த்தா அதாவது கிளைமேட்டிக் கண்டிஷன மாறிச்சுன்னா, உங்களோட நாள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். ஆரோக்கியத்தில நல்லாவே இருப்பீங்க. குடும்பத்தில நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், 4ஆம் இடத்துல கேதுவும், ஆ 6ஆம் இடத்துல புதனும், 7ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், சூரியன் இருக்கிறதும், 10ஆம் இடத்துல ராகுவும், 11ஆம் இடத்துல சனி பகவானும் எதிர்பார்த்த வரவு இருக்கும். அதுபடியே லாபங்கள் தொழில்ல நல்லா இருக்கு. முன்னேற்றங்கள் நல்லா இருக்கு. வீட்டுக்கு தேவையான ஆடை, ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல நண்பர்களோட ஒத்துழைப்பு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க முன்னேற்றகரமானதா தான் இருக்கும். மனசும் புத்தியும் ரொம்பவே தெளிவா இருக்கு. முக்கிய முடிவுகள எடுக்க இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆ நாள பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அமைதியும், திருப்தியும் இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சிறப்பான வளர்ச்சி, சந்தோஷத்துக்கு குறைவில்லாத நாளா தான் ரிஷபராசிக்கு இருக்கு. பயன்படுத்திக்கிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல உங்களோட திறமைய மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய விதத்துல உங்க திறமையும், திறனும் இருக்கும். உங்களோட செயலுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களோட தனித்திறமை வெளிப்படுத்தி நல்ல ஒரு சிறப்பாவும், புதிய யுக்திகள கையாண்டு நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய வகத்துல வேலைகள சிறப்பா செய்வீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றங்கள் நெறைய தெரியும். தொழில்ல நல்ல ஒரு லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளா இருக்கு. புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தனக்கூடயும் சரி, காதலர்களுக்குள்ள சரி, தரமான நேரத்த செலவு செய்ற மாதிரி இருக்கும். 2 பேரும் நண்பர் வீட்டு விசேஷங்கள்லயோ, இல்லன்னா வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 2 பேருக்குள்ளயும் அது ஒரு மகிழ்ச்சிய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சுபகாரிய விஷயங்கள்ல கலந்துக்கிறனால, திருப்தியான மனநிலையோட, நல்ல ஒரு சோஷியலான நாளா தான் இன்னைக்கு இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. காதலர்களுக்குள்ள சிறப்பான நாளா இருக்கு. உங்களோட எதிர்கால திருமண பேச்சு குறித்து நீங்க இன்னைக்கு பேசி முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு அதிகமா தான் இருக்கு. செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கும். அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க எதிர்பார்த்த பணவரவு இருக்கறனால, நீங்க பிளான் பண்ண மாதிரி சிறப்பான முதலீடு செஞ்சு, எதிர்காலத்துக்கு உண்டான வகையில சேமிக்கிறதுக்கு உதவியான பலனா இருக்கு. சின்ன சின்ன முதலீடு செய்ற அளவுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கும். அத இன்னைக்கு சரியா பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுத்து திட்டமிட்டு நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு, உற்சாகம் எல்லாமே ஆரோக்கியத்த சிறப்பா வச்சிருக்கும். ரிஷபராசிக்கு வளர்ச்சியும், சந்தோஷமும் குறையில்லாத ஒரு நாளா தான் இருக்கு. ம். முழுமையான நாளா இருக்கும். எல்லா விஷயத்திலும் நீங்க நெனச்ச காரியங்கள் நெனச்ச மாதிரி நடக்கிறதும், உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்துக்குள்ள சந்தோஷமும், நிம்மதியும் இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கு. சிறப்பான நாளா ரிஷபராசிக்கு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள்னால சில சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும், ஆனா நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய விதத்திலயும், வளர்ச்சி தரக்கூடிய விதத்திலயும் நல்லாவே இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா 2ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல புதன், 6ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், சூரியன் இருக்கிறதும், எ 9ஆம் இடத்துல ராகுவும்,
10ஆம் இடத்துல சந்திரனும், சனி பகவானும் இருக்கிறது, நல்ல ஒரு குடும்பத்தில மகிழ்ச்சியும், சந்தோஷமும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் குறையும். பசங்களால இருந்த அ பசங்க மூலியமா மனமகிழ்ச்சி தர செய்திகள் வந்து சேரும். அ வெளியூர் பயணம் போறதுக்கான வாய்ப்பு அமையும். வியாபாரத்தில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். சுப காரியங்கள் அதாவது திருமணம் இல்லன்னா மத்த விசேஷங்களுக்கு ஈஸியா முடிவெடுக்கக்கூடிய அதாவது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. இன்னைக்கு நல்ல பலன் காண்றத அளவுக்கு சாதகமான நாளா இருக்கும். செய்ற செயல்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலன குடுக்கும். கடினமான சூழ்நிலையும் ஈஸியா மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள். உங்களோட தன்னம்பிக்கையும், உறுதியும் இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு வெற்றியை தேடி தரா மாரி தான் இருக்கு. நாள வந்து சிறப்பா திட்டமிட்டு பயன்படுத்தினீங்கன்னா, எல்லா விதத்திலயும் சாதகமான பலன அடைய முடியும். வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கு. தவிர்க்கக்கூடாத ஒரு நாளா இருக்கு. உங்களோட சோம்பேறித்தனத்தால நாள வேஸ்ட் பண்ணாதீங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள சிறப்பா மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நல்லா உங்க பணிகள ஒழுங்குமுறையோட செஞ்சு முடிப்பீங்க. ஈஸியா நல்ல ஒரு பலன் தர விதத்துக்கு உயர்ந்த நிலை அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லாரும் முன்னாடியும் டாப் ரேங்கிங்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கும், வளர்ச்சிக்கும் உகந்த நாளா இருக்கு. தொழில்லயும் சரி, நல்ல ஒரு லாபமும், புதிய ஆர்டர்களும் கிடைக்கிறதுனால மனசுக்கு நிறைவாவும், சந்தோஷமாவும் இருப்பீங்க. கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் துணைக்கும் துணைனா இங்க எல்லாருமே தான் பொருந்தும். ஆ 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்பு காணப்படக்கூடிய ஒரு நாள். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சிய பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். இனிமையான தருணங்கள ஒன்றா பகிர்ந்துக்குவீங்க. காதலர்கள் உங்களோட காதல சொல்றதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கும். ஏன்னா, உங்க மனசுல இருக்கிற தெளிவான எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி எக்ஸ்ப்ரோஸ் பண்ணணும், எப்படி ப்ரொப்போஸ் பண்ணணுங்கிறத தெளிவா செய்வீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல, குழப்பமும் இல்ல, மனசுக்கு நிறைவும் இருக்கு. முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட்ல எப்பவுமே பங்கு வர்த்தகம், ட்ரேடிங்ல ரொம்பவே ஆசை. இன்னைக்கு கொஞ்சம் அத ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாபம் அடையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா, அதிக அளவுல ஆசைப்பட்டு பெருசா முதலீடு பண்ணாதீங்க. சின்ன சின்னதா சிறிய விளையாடி அதிகமா சம்பாரிச்சு ஒதுங்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், சிறந்த ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. மிதுன ராசிக்கு செல்வ செழிப்பும் சரி, ஆரோக்கியமும் சரி, குடும்பமும், உறவுகளும் சரி, எல்லா விதத்திலயும் மகிழ்ச்சி தர விதமா இருக்கறனால, நாள சரியா திட்டமிட்டு கொண்டு போங்க. மகிழ்ச்சியா இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா, பொறுப்புகள் தான் இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை. ஆனா, மத்தபடி எல்லா விதத்திலயும் ஓகே. சில நேரங்கள்ல பேசுற வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம். புதுசா யார் கூடயாவது பேசுறீங்கன்னா, நீங்க தேவையில்லாத வார்த்தைகள விடுற மாதிரி இருக்கும். அது பிரச்சனைய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்கள ராசியில குரு இருக்காரு. 2ஆம் இடத்துல கேதுவும், 4ஆம் இடத்துல புதனும், 5ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறதும், ஆ 8ஆம் இடத்துல ராகுவும், 9ஆம் இடத்துல சந்திரனும், சனியும் இருக்கிறது. ஆரோக்கியத்தில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறையிற மாதிரி இருக்கும். எதிர்பாராத செலவுகள் அதிகமா ஏற்பட அதாவது குடும்பத்தில தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கையில இருக்கிற சேமிப்பு குறையிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு மனசுல தைரியமும், உறுதியும் அவசியமா தேவை. அது இருந்ததுன்னா, நாள்ல நீங்க செய்யக்கூடிய காரியங்கள சரியா செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. எல்லா விஷயத்திலயும் சிக்கனமா செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. திட்டமிட்டு உங்களோட வேலைகளையும் நாளையும் கொண்டு போறது நல்லது. நாள்ல இன்னைக்கு உங்களோட இலக்குகள்ல அடையறதுல வெற்றி காண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்க நெனச்ச மாதிரி சில விருப்பங்கள செய்யலாம். விருப்பப்பட்டு ஏதாவது செய்யணும்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். புதிய விஷயங்கள சுற்று அதாவது கொஞ்சம் அ எதுவும் கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆனா ஆர்வம் இருக்கும். உங்களோட முயற்சிகள் வீணாகுற மாதிரி இருக்கு. கவனமா டைம் வேஸ்ட் பண்ணாம, இன்னைக்கு இருக்கிற வேலைகள செஞ்சுட்டு போறது நல்லது. பொறுமைய வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு நாளா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. என்னதான் வேலை இருந்தாலும் பிரஷர் ஓவரா இருக்கிற மாதிரி இருக்கு. பணிகள் ஏற்கனவே நிலுவையில இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. மனசுல ஒரு மந்த நிலை, தெளிவில்லாத சிந்தனைகள் இருக்கு. நீங்க நாள சரியா கொண்டு போகலன்னா, வர இன்னைக்கு கொஞ்சம் குழப்பமா தான் நாள் முழுக்க இருக்க வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க தேவையில்லாத உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நீங்க சொல்ற விஷயத்துக்கு அவங்க கிட்ட இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லன்னு உங்களுக்கே கடுப்பாவும், டென்ஷனாவும் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது தேவையில்லாத அவங்க கிட்ட கோவப்பட்டு, உணர்ச்சி வசப்பட்டு, வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்கும். அது மோதல்கள் ஆகாம பார்த்துக்க வேண்டியது அவசியம்.
தேவையில்லாத வாக்குவாதம், விவாதம் இருக்கிற மாதிரி இருந்தா சரண்டர் ஆகறது எல்லாருக்குமே நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சிக்கு இன்னைக்கு ஏற்ற நாள் கிடையாது. வீட்டுக்குள்ள எதிர்பாராத செலவுகள்னால இன்னைக்கு குழந்தைங்களோட ஆரோக்கியமோ, இல்ல பெற்றோரோட ஆரோக்கியமோ, அந்த மாரி சில எதிர்பாராத செலவுகளால கையில இருக்கிற சேமிப்பு கரையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செலவுகள கொஞ்சம் கண்காணிச்சு கொண்டு போ வேண்டிய ஒரு அவசியமா இருக்கு. காலையில இருந்த பணத்த வீண் விரயம் பண்ணிட்டு ந ரை ம் ம அவசர தேவைக்கு பதட்டப்படாதீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். மனசுல அமைதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கு. அது ஆரோக்கியத்த பாதிக்காம பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியும், பொறுமையும் அவசியமா தேவை. சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா இருந்தாலும், நல்ல ஒரு கிரக நிலைகள பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட குழப்பத்தோடையும், வெறுப்போடையும் தான் இருக்கிறீங்க. தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கிரக நிலைகள பொறுத்தளவுக்கு உச்சம் பெற்ற குரு 12ல உட்கார்ந்துகிட்டு, ராசியில கேதுவும், ஆ 3ஆம் இடத்துல புதனும், 4ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய் 3 பேரும் உட்கார்ந்து உங்க மனசுல தேவையில்லாத இனம் புரியாத வேதனைகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். 7ஆம் இடத்துல ராகுவும், 8ஆம் இடத்துல சந்திரனும், சனியும் சொல்லவே வேணாம். மனச குழப்பிட்டே தான் இருப்பாங்க. அடுத்தவங்க மேல தேவையில்லாத கோபப்படுற சூழ்நிலைகள் உருவாகும். ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு சூழ்நிலையும் பொறுமையா கையாள வேண்டியது அவசியம். வரவு இருக்கும். ஆனா வீண் செலவுகளும், வீண் விரயங்களும் ஆகுற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் நிதானத்தோடையும், பொறுமையோடையும் கையாள வேண்டியது அவசியம். குறிப்பா உங்களோட பதட்டத்தினால எந்த ஒரு விஷயத்திலயும் அவசரப்படாதீங்க. செய்ற செயல்கள், காரியங்கள்ல 1 முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு நாள். ஏன்னா தவறுகள் செஞ்சீங்கன்னா, அது பெரிய பாதிப்புகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். நாள் முழுக்க நீங்க செய்ற செயல்கள் உங்களுக்கு சாதகமா இல்ல. அன்றாட செயல்கள்ல கூட கவனமா செய்ய வேண்டியது அவசியம். தேவையில்லாத பாதகமான விளைவுகள் ஏற்படாம இருக்கிறதுக்காக, பேசறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேச வேண்டியதா இருக்கும். பிரார்த்தனை செய்றது, வழிபாடு செய்றது, மனச அமைதியா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றவங்கள கையாள்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க உங்ககிட்ட அதிக உரிமை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகள விட வாய்ப்பு இருக்கு. நீங்க திரும்ப வார்த்தைகள விட்டா, அது பெரிய பிரச்சனையாகும். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் பொறுமையா நிலைமைய கையாள வேண்டியது அவசியம். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு சுமூகமான நாளே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி இருக்கிறது இன்னைக்கு ரொம்பவே அட்வைசபிளா இருக்கு. ஏன்னா நீங்க இருக்கிற ப்ரெஷரும், அவங்க அதாவது துணை இருக்கிற ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா, ம் அ நெகட்டிவான எண்ணங்கள், உணர்வுகளை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். அது 2 பேருக்குள்ளயும் பிரிவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த பிரிவு சின்ன சின்னதா ஆரம்பிச்சு, பெரிய விஷயமா போகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நாள வந்து தொண விஷயத்திலயும், காதலர்கள் விஷயத்திலயும் ரொம்பவே கவனமா இருங்க. உறவுகளுக்குள்ளயும் இன்னைக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கும். ஆனா, ஆரோக்கியத்துக்காகவும், குடும்பத்தில இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துக்காகவும் திடீர் செலவு செய்ற மாதிரி இருக்கு. எதிர்பாராத வீண் விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கும். ஆ அவசரப்பட்டு இருக்கிற பணத்த செலவு பண்ணிறாதீங்க. ஆ முடிஞ்ச அளவுக்கு காலையிலேருந்து பணத்த இறுக்கி பிடிச்சு செலவு கையாண்டீங்கன்னா, ஓரளவுக்கு சூழ்நிலைய சமாளிக்கலாம். சேமிக்கிறதுக்கு எந்த ஒரு பண சம்பந்தமான முடிவும் எடுக்காதீங்க. அது எடுத்தா நல்லதா இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கண்கள்ல எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேவைப்பட்டா பரிசோதனை செய்றது நல்லது. இல்லன்னா சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கு. அதிக அளவுல நீர் பருக வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆ நல்ல ஒரு பலன் தர விதமா தான், முன்னேற்றமா தான் இருக்கு. ஏன்னா, சில விஷயங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள், தடைகள் இருந்தாலும், நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். காலையிலேயே நீங்க நல்ல ஒரு புது பொலிவோடும், உற்சாகத்தோடையும் இருப்பீங்க. உங்களோட ராசியில 2ஆம் இடத்துல புதன், 3ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய், 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சந்திரனும், சனி பகவானும், 11ஆம் இடத்துல குருவும், 12ஆம் இடத்துல கேதுவும் உங்கள சுகவாசியா சூப்பரா நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மூலியமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூட பொறந்தவங்க உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. வியாபார முன்னேற்றத்துக்காக நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பழைய கடன்கள் வசூலாகும். அது நல்ல ஒரு நிதி வரவை ஏற்படுத்தி, குடும்பத்துக்காக தேவையான செலவுகள செய்யறதுக்கு பயன்படுத்துவீங்க. திருமணம் இல்லன்னா சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு நல்ல
பலன் நல்ல பலன்கள் பார்த்தீங்கன்னா, கூடுதலா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நல்ல பலன்களை அளிக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் கூட இன்னைக்கு வெற்றியை தேடித் தர மாதிரி இருக்கும். சிறப்பான நாள். ஆ கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு மனநிறைவான நாளா தான் இருக்கு. சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, நீங்க செய்ற வேலைகள்ல, தொழில்ல நல்ல ஒரு சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாள். கஸ்டமர் கிட்ட இருந்தோ, இல்லன்னா உங்களோட கிளையண்ட்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்ட பெறலாம். மேலதிகாரிகள் கிட்ட இருந்தும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உண்டான நாளா தான் இருக்கு. நீங்க செய்ற வேலைகளுக்கு, செயல்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சிறப்பா எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. வளர்ச்சிக்குரிய நாள். ஆனா, நைட்டு கொஞ்சம் கவனமா இருங்க. ஏதாவது எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது வருத்தத்தை ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ இன்னைக்கு தொணக்கூட முடிஞ்ச அளவுக்கு அன்பா நடந்துக்குவீங்க. எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்வீங்க. காதலருக்குள்ள நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். மனமகிழ்ச்சி தர விஷயங்கள பேசவும், முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா தான் இருக்கு. மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் நாள கொண்டு போவீங்க. இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. காதல்கள்ல சொல்றதுக்கும் நாள் சிறப்பான நாளா தான் இருக்கு. ப்ரப்போஸ் பண்றதுக்கு ஏற்ற ஒரு நாள். பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லா தான் இருக்கு. உங்களோட கடின உழைப்புக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பணத்த அப்படியே சேமிச்சு வைக்கிறது நல்லது. செலவுகள கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஏன்னா, வர நாளைக்கே பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல பண செலவோ, விரயமோ ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கவனமா இன்னைக்கே காட்டுள்ள போதே சேமிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இன்னைக்கு இருக்கு. ஆற்றல் நிறைஞ்சிருக்கும். சுறுசுறுப்பாவே எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. நாள் முழுக்க வளர்ச்சிக்கும் உகந்த நாளா தான் இருக்கு. நீங்க எடுக்கிற முடிவுகளும், செயல்களும் எல்லா விதத்திலயும் சாதகமா இருக்கும். இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரா மாரி தான் இருக்கு. நெறைய சுப செலவுகள் அதிகமா இருக்கும். மகிழ்ச்சியான விஷயங்கள் நெறைய இருக்கு. குடும்பத்தோட ஜாலியா இருக்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லாம, பணத்தையும் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். வரவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கு. குறிப்பா சொல்லலாம், உங்க ராசியிலே புதன் இருக்காரு. 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருக்கிறதும், 5ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல சந்திரனும், சனி பகவானும் இருக்கிறதும், 10ஆம் இடத்துல குருவும், 11ஆம் இடத்துல கேதுவும், எந்த வகையில பணம் வருதுன்னே தெரியாம தாராளமா வரும். உறவினர்கள் வருகையால குடும்பத்தில மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறும். செலவுகளும் சந்தோஷமான செலவுகளா இருக்கு. பழைய நண்பர்கள், பழைய தோழிகள சந்திக்கிற தோழன், தோழிகள சந்திக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. பெற்றோர்களோட அன்பையும், ஆதரவையும் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்தில ஆடை, ஆபரணம் வாங்குறதுக்கு யோகங்கள் நெறைய இருக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசிக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கு. ஏன்னா, நீங்க எதிர்பாராத சில பண வரவோ சரி, எதிர்பாராத நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். நீங்க எந்த செயலை செய்தாலும் அத முழுமையா செய்வீங்க. உங்க கிட்ட இருக்கிற உற்சாகம் காரணமா நாள் முழுக்க வெற்றி காணக்கூடிய ஒரு நாளா தான் சிறப்பா போகும். சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம், குழந்தைங்களோட மகிழ்ச்சியான தருணங்கள், காதலர்களுக்கு உகந்த நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. அதுக்கு காரணம், ஒரு சிலருக்கு ரொம்ப நாளா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருந்த வேலைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு சிலர் வேலை தேடுறவங்களுக்கு இன்னைக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெற்றி காண்றதுக்கு இந்த வாய்ப்புகள சரியா பயன்படுத்திக்கங்க. இன்னைக்கு நாள மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் உங்களோட செய்ற வேலைகள சிறப்பா செய்வீங்க. கூட இருக்கிறவங்களோட ஆதரவும் சரி, எல்லார் கூடயும் நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட நாள கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல நடக்கிற சுப நிகழ்ச்சிகள்ல, சுப விசேஷங்கள்ல நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஜாலியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க தொணக்கூடியும் சரி, காதலர்களுக்குள்ளேயும் சரி, மறக்க முடியாத தருணங்கள பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கு. உங்க தொணக்கூட இனிமையான வார்த்தைகள பகிர்ந்துக்கிட்டு 2 பேரும் மகிழ்ச்சியான நாளா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாதிப்புகள் எதுவும் இல்ல. பிரச்சனைகள் எதுவும் இல்ல. ப்ரப்போஸ் பண்றதுக்கு உகந்த நாள். அதாவது ஆ ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து அவங்க கிட்ட இருந்து பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க ப்ரப்போஸ் பண்ணலாம். அவசரப்பட்டு லவ் பண்ணாதவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களோட பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, உங்களோட கடின உழைப்புக்கும், உங்களோட தனத்துக்கும் பார்த்தீங்கன்னா, பணவரவு, பதவி உயர்வு வகையில ஊக்கத்தொகை கிடைக்கலாம். இல்லன்னா அரியர்ஸ் மாதிரி வருமானம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆ நல்ல ஒரு வருமானம் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. எதிர்பாராத தனவரவும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்ககிட்ட நாள் முழுக்க உற்சாகம் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. சிறப்பா செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய நாளா தான் இருக்கு.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா, இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். ஏகப்பட்ட சிந்தனைகள், ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமா நெறைய விஷயங்கள் இருக்கு. பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா, சுமாரா தான் இருக்கும். சேமிப்பு கரையாம கொஞ்சம் பார்த்துக்குங்க. உங்களோட ராசியில சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருக்கிறதும், 4ஆம் இடத்துல ராகுவும், 5ஆம் இடத்துல சந்திரனும், சனி பகவானும், அ 9ஆம் இடத்துல குருவும், 10ஆம் இடத்துல கேதுவும், 12ஆம் இடத்துல புதனும் பார்த்தீங்கன்னா, வர பணம் செலவு ஆகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குடும்பத்தில தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். கூட பொறந்தவங்களால மன அமைதி குறையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நாள கொஞ்சம் சுறுசுறுப்பா வச்சுட்டு போங்க. இல்லன்னா மந்தமான நிலை இருக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும், உறுதியும் வளர்த்துக் கொள்ள வேண்டிய நாளா இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேர்மறையா, பாசிட்டிவா யோசிச்சு அணுகுறது நல்லது. எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. அ உறவினர்கள் மூலியமா ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். இன்னைக்கு பணப்பற்றாக்குறைய சமாளிக்க சிக்கனமா செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. விரயங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பண விஷயத்துல ரொம்பவே கவனம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல வெற்றிக்கான கடுமையா போராட வேண்டியதா இருக்கும். நெறைய விஷயங்கள் ப்ரெஷரும், டென்ஷனும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட மந்தமான மனநிலைய வேலை செய்றதுக்கு விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நீங்க செய்ற வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது பிரச்சனை ஆக்காம பார்த்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. காதலர்கள் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேவையில்லாத உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாள். பொறுமைய வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். தனக்கூட முடிஞ்சா அன்பா இருங்க, அமைதியா இருங்க. மனசு விட்டு சில விஷயங்கள ஓப்பனா பேசுனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத வார்த்தைகள், வாக்குவாதம்லாம் பண்ணாம இருக்கிறது நல்லது. சில சூழ்நிலைகள பார்த்து அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு நாளா இருக்கும். கவனமா நாள தொணைக்கிட்டயும் சரி, காதலர்களுக்குள்ளேயும் சரி கொண்டு போங்க. தொணைக்கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணாதீங்க. பசங்களோட ப்ரெஷர வந்து தொணைக்கிட்ட காட்டாதீங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு அதிகமா இல்ல. ஆனாலும் சேமிப்பு குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சேமிப்பெல்லாம் கரையாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கும். செலவுகள் பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத செலவுகள். ஆனா, குடும்பத்துக்காக செய்றோன்னும்போது தேவையில்லாத செலவுகள கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கும். ஆரோக்கியத்தில பொறுத்தளவுக்கு கண்கள்ல பார்வை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கண் பரிசோதனை செஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில ரொம்பவே கவனம். ஓய்வெடுங்க. நல்ல ஒரு தூக்கம் தூங்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸும், ப்ரெஷரும் இருக்கு. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். ஆரோக்கியத்தில கவனமா இருக்கிறது நல்லது. விருச்சிக ராசிக்கு நிதானமும், பொறுமையும் அவசியமா தேவை. குறிப்பா சொல்லணும்னா, உறவுகளுக்குள்ள ரொம்பவே நிதானம் தேவை. ஏன்னா, பெற்றோர் கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாம் சில விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏமாற்றங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். கவனமா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கு அ சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே பல வருத்தத்தில தான் இருந்துகிட்டு இருக்கீங்க. அமைதியா மனச பொறுமையா கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையும் செய்யாம இருந்தாலே, நாள் உங்களுக்கு நல்லபடியா போகும். காரணம் பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல ராகுவும், 4ஆம் இடத்துல சந்திரனும், சனி பகவானும், ஆ 8ஆம் இடத்துல குருவும், 9ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல புதனும், 12ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே முக்கியமான கிரகங்கள்லாம் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துகிட்டு தேவையில்லாத ப்ரெஷர ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பயணங்கள் இருக்கு. பயணங்களால அலைச்சல் ஏற்படலாம். வண்டி வாகனத்தால வீண் விரயங்கள் ஏற்படலாம். பெரியவங்களோட ஆலோசனைகள் கேட்டு இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில புதிய மாற்றங்கள செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கும். நாள் முழுக்க மந்தமா தான் இருப்பீங்க. மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்கு. பாதகமான விளைவுகள் ஏற்படாம இருக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும், வார்த்தைகள பேசுறதா இருந்தாலும் கவனமா பேச வேண்டியதோ, செயல்பட வேண்டியதோ அவசியமா இருக்கு. சில சவால்களையும், தடைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள சமாளிக்க பொறுமையும், புத்திசாலித்தனமும் அவசியம் தேவை. உறவினர்கள் மூலியமா சின்னதா உதவி கிடைக்கும். வேலை செய்ற இடத்துல கூட இருக்கிறவங்க, குடும்பத்தில இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் உங்களோட அ கட்டுப்பாட்ட இழக்காம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள திறமையா செய்றதுல ரொம்பவே ஏமாற்றம் தான். தடை, தாமதங்கள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க கூட வேலை செய்றவங்களோட பேசும்போது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சூழ்நிலைகள பார்த்து
பக்குவமா பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகள விடாதீங்க. இது குறிப்பா சொல்லணும்னா, கீழ வேலை செய்றவங்களையும் தட்டி குடுத்தும், மேலதிகாரிகள் கிட்ட வளைஞ்சு குடுத்தும் போறது நல்லதா இருக்கும். சூழ்நிலைகள பார்த்து நடந்துக்கிறது நல்லது. கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள தேவையில்லாத நாளா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தனிமைய இனிமையா காண்றது நல்லது. சூடான வாக்குவாதம் அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உறவுல மகிழ்ச்சிய தக்க வச்சுக்க வாக்குவாதம் தவிருங்க. பார்க்காம இருக்கிறது நல்லது. அதிக அளவுல பேசாம இருக்கிறதும், சூழ்நிலைக்கு ஏற்ப வார்த்தைகள பார்த்து பிரயோகிக்கிறதும் நல்லது. தேவையில்லாத வார்த்தைகள பேசினீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாகும். இம்பார்ட்டன்ஸ் அதுதான் இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான வார்த்தையா இருக்கும். எனக்கு நீ முக்கியத்துவம் தரலன்ற வார்த்தைய ஆரம்பிச்சு, அது வெறியும் பெரிய பெரிய பிரச்சனைகள் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அத தவிர்க்க முடியாத நிலைகள் அதிகமா இருக்கு. செலவுகள கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தேவையில்லாத வீண் விரயங்கள தவிர்த்தீங்கன்னா நல்லது. இல்லன்னா பொறுப்புகள்ன்ற பேர்ல செலவு பண்ணிட்டு, தேவையில்லாத செலவு பண்ணிட்டு, பண இழப்பையும், பண விரயமும் ஏற்படுற மாதிரி இருக்கும். பார்த்து சமாளிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் கிடையாது. முதுகு வலி இல்லன்னா இருமல் பாதிப்பான வாய்ப்புகள் இருக்கு. அ சுடு தண்ணி குடிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தனுசு ராசிய பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்திலயும், ஒவ்வொரு விஷயத்திலயும் யோசிச்சு செய்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமும், நிறைவும், திருப்தியாவும் உங்க விருப்பப்படி நாள் அமையறதுக்கு ரொம்பவே குடுத்து வச்சிருக்கணும். அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவும், ஆ 3ஆம் இடத்துல சந்திரனும், சனி பகவானும், 7ஆம் இடத்துல குருவும், 8ஆம் இடத்துல கேதுவும், 10ஆம் இடத்துல புதனும், 11ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாயும் இருக்கிறது. மனசுக்கு நிறைவா நீங்க எதிர்பார்த்த மாதிரி, உங்களோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி நாள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். குடும்பத்துக்கான சுப செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல சிறப்பான ஆரோக்கியம். தெய்வீக காரியங்கள்ல மனசுக்கு நிறைவா ஈடுபாடு இருக்கும். உங்களோட நாள பொறுத்தளவுக்கு வியாபாரத்துல புதிய நபர் அறிமுகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல இருந்த தடைகள் நீங்கும். நவீனகரமான பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கும். நாள பொறுத்தளவுக்கு நிறைய அபாரமான வாய்ப்பு. புதுசா சொல்லணும்னா, புதிய தொழில் தொடங்குற வாய்ப்போ சரி, வேலைக்கான வாய்ப்போ சரி, பதவி உயர்வுக்கான வாய்ப்போ எல்லாமே சாதகமா தான் இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு நாள உங்களோட விருப்பப்படி சாதகமாக்கிக்கிறதுக்கு உங்க கையில திட்டமும் இதுவும் இருக்கு. அதே நேரத்துல மாலைக்கு மேல கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா சொல்லணும்னா, பண விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கு. அது உங்களோட இலக்குகள ஈஸியா நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். வேலையிலயும் சரி, நீங்க சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. நல்ல ஒரு பயணங்களால அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வளர்ச்சிக்கும் உகந்த நாளா தான் இருக்கு. இன்னைக்கு எந்த வேலை செய்றதா இருந்தாலும், அத இன்னைக்கே முடிச்சுருங்க. நாளைக்கு தள்ளி போட்டீங்கன்னா, அது சிக்கலா ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்களோட தெளிவும் நல்ல ஒரு மனநிறைவும் நாள வேலைகள்ல சிறப்பா செய்யறதுக்கு உதவியா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள, காதலர்களுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒண்ணா வெளியிடங்களுக்கு போவீங்க. நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள உகந்த நாளா இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. விருந்து விசேஷங்கள்ல கல்யாணமானவங்க கலந்துக்குவீங்க. பார்ட்டி, ஃபங்ஷன்ல காதலர்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜாலியா நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற பணமே போதுமானதா இருக்கும். வங்கி இருப்பு உயர்றத நீங்களே பார்ப்பீங்க. அதே நேரங்கள்ல அதிகமா இருக்குன்னு தேவையில்லாத வீண் விரயங்கள் மாலையில பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா, கண்டிப்பா நாளைக்கு உங்களோட அதாவது 2ஆம் தேதி உங்களுக்கு பண தேவைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அத சமாளிக்கிறதுக்கு பணம் தேவைப்படுற மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல பதட்டப்படாம இருக்கணும்னா, இன்னைக்கு சேமிக்கிறது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. சிறந்த ஆற்றலும், நல்ல ஒரு உறுதியும் நாள் முழுக்க இருக்கறனால, உங்களுக்கு நாள் சிறப்பா தான் இருக்கும். எத பத்தியும் கவலைப்படாம மகிழ்ச்சியா கொண்டு போங்க. இரவுல மட்டும் நிதானமா நல்ல ஒரு ரிலாக்ஸா ஓய்வெடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. தூக்கத்த கெடுக்காம நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்ப ராசி. இன்னைக்கு உங்கள நாள பொறுத்தளவுக்கு, பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட நெகட்டிவ் எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு.
அ பசங்களால தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிறது வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களோட ராசிக்கு 2ஆம் ராசியில ராகுவும், 2ஆம் இடத்துல சந்திரனும், சனி பகவானும், 6ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது, அ 9ஆம் இடத்துல புதன், 10ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், சூரியன் இருக்கு. ஏகப்பட்ட பிரஷர் ஒர்க்ல இருக்கலாம். அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இல்ல. குடும்பத்தில வாக்குவாதம் இருக்கும். ஆம், ஆரோக்கியத்தில கவனமா இருக்க வேண்டியது. பல விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஒ ஆ ஆரோக்கியத்தில சின்ன சின்ன உபாதைகள் வந்து போற மாதிரி இருக்கு. பொருளாதார நெருக்கடிகள் குடும்பத்தில ஏற்படலாம். சிக்கனமா செலவு பண்ணீங்கன்னா தப்பிச்சீங்க. கூட பொறந்தவங்க மூலியமா சின்னதா உதவிகள் கிடைக்கும். வீட்ல இருக்கிறவங்க, வேலை இடத்துல இருக்கிறவங்கள விட்டு குடுத்து போறது நல்லது. அது பிரச்சனைகள ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு வந்து தெய்வ வழிபாடு அவசியமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போங்க. அ அது உங்களோட நாள சிறப்பா அதாவது பிரச்சனை இல்லாம கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும். புதிய மனிதர்களோட சந்திப்போ, இல்லன்னா தொடர்போ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட பிராட் மைண்டட் அ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்கள விரிவாகவும், சிந்திச்சும் செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்தில இருக்க பதட்டத்தையும், குழப்பத்தையும் உங்களோட மனநிலையில தேக்கி வச்சுக்காதீங்க. கேஷுவலா கொண்டு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நீங்க அதிகமான வேலைகள்ல மும்முரமா இருக்கிற மாதிரி இருக்கும். தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வேலையும் அதிகமா இருக்கிறனால உங்களால நேரத்துக்கு வேலைகள முடிக்க முடியாது. வேலைகள் நிலுவையில நிக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணுங்க. வீட்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் வேலையில போய் கொண்டு வந்துட்டு தேவையில்லாத குழப்பிக்காதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்பவே கவனம். வார்த்தைகள்ல ரொம்பவே நிதானம் தேவை. வாக்குவாதம் அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நட்பான அணுகுமுறை தேவைப்படுது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சீரியஸா எடுக்காம, கேஷுவலா, உற்சாகமா, மகிழ்ச்சியா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. பிரச்சனை இல்லாம பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஏன்னா, காதலர்களுக்குள்ள இன்னைக்கு உங்களோட ஆதிக்கம், உங்களோட செயல்பாடு பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணவரவு கம்மியா தான் இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்டம் குறைவா தான் இருக்கு. செலவுகள் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்டது இருக்கும். உங்களோட செலவுகள சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இத நீங்க சிறப்பா திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்லது. திருமணத்துக்கு உகந்த நாளா தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள கண்காணிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. வீண் விரயமோ, பண இழப்போ கண்டிப்பா ஏற்படும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால ஆரோக்கியத்த பாதிக்கிற மாதிரி இருக்கும். பதட்டம் அதிகமா இருக்கும். உங்களோட வேலைகள முடிச்சுட்டு ரிலாக்ஸா ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையா கையாள வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கும்பராசிக்கு இன்னைக்கு பொறுமையும் நிதானமும் தேவை. அமைதி தேவைப்படும் நாளா இருக்கு. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மீன ராசி, கடைசி ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு கொஞ்சம் கலவையான பலன்கள் தான் இருக்கும். நல்லதும், கெட்டதும் கலந்த மாரி தான் இருக்கு. கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, நாள கொஞ்சம் பாசிட்டிவா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட ராசியிலே சந்திரனும், சனி பகவானும் இருக்காங்க. 5ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, அ 8ஆம் இடத்துல புதன், 9ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருக்கிறதும், 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும், பொறுப்புகள் காரணமா தேவையில்லாத பண விஷயத்துல வீண் விரயங்கள் ஆகலாம். ஒரு சிலருக்கு சுப செய்திகள் கிடைக்கிறது மனமகிழ்ச்சியை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பசங்களோட ஆரோக்கியத்துல சின்ன பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கு. வியாபாரத்துல இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்க்கறதுக்கு நாள பயன்படுத்திக்கங்க. குடும்பத்தோட வெளியூர் பயணம் போறதுக்கு உண்டான திட்டங்கள தீட்டுறதுக்கும், எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கும் இந்த நாள கொஞ்சம் முடிவெடுக்கிறதுக்கு உகந்ததா இருக்கும். கடன் பிரச்சனைகள தீர்க்கறதுக்கு உகந்த நாளா இருக்கு. ஏன்னா, நீங்க கடன் வாங்கி கடன் அடைக்காதீங்க. அதே நேரங்கள்ல வரவு சிலது எதிர்பாராம இருந்ததுன்னா, அத கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்த வேண்டியது அவசியம். மனசுல கொஞ்சம் பதட்டமும், குழப்பமும் இருக்கத்தான் செய்யுது. பாட்டு கேட்டு மனச அமைதியா வச்சுக்கிட்டு, ஆறுதலோட நாள கொண்டு போனீங்கன்னா, பிரச்சனைகள சமாளிக்கலாம். யார் கூடயும் தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படுறதா இருந்தா, அது அப்படியே ஒதுங்கி நிக்கிறது நல்லது. தவிர்க்க வேண்டியது அவசியம். எல்லார் கூடயும் நட்பாவும், கேஷுவலாவும் பேசி பழக வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு திறமையா செய்ய வேண்டிய ஒரு நாள். உங்ககிட்ட கவனமும், புத்திசாலித்தனமும் தேவைப்படுது. ஒவ்வொரு சூழ்நிலையும் பொறுமையா கையாளணும். வேலைகள பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். என்னதான் வேலைய செஞ்சு முடிச்சாலும், ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கங்க. ஏன்னா, தவறுகள் செஞ்ச பிறகு அத திருத்திக்க முடியாது. அது தெரியாம பேர கெடுத்துக்காதீங்க. கணவன், மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்சா நகைச்சுவை உணர்வோட பேச வேண்டியது அவசியம். அப்படி இல்லையா,
ஒரு அடி தள்ளி நிக்கிறது நல்லதா இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள பேசாம இருக்கிறது நல்லது. உங்களோட குடும்ப விஷயத்தையும், உங்களோட அ அ துணையோட குடும்ப விஷயத்தையும் கிளறாம, பிரச்சனைகள கிளறாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். உங்களோட பொறுமையும், நிதானமும் இன்னைக்கு ரொம்பவே அவசியமா தேவைப்படுது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு கண்டிப்பா செலவுகள் அதிகமா இருக்கு. பொறுப்புகள் காரணமா வீண் செலவுகள் ஏற்படலாம். அது அ சில நேரங்கள்ல பண இழப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. செலவுகள் அதிகமா இருக்கிறனால, ஆ கட்டுப்படுத்த முடியாது. இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள கண்காணிச்சு தவிர்த்தீங்கன்னா நல்லது. பண விஷயத்துல வருத்தங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. பணம் சம்பந்தமான எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால்வலி பாதிப்பு இருக்கும். முதுகு வலி பாதிப்பு இருக்கும். தூங்க முடியாம ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கு. பிரார்த்தனை செய்றது, மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. அதிக நேரம் குறிப்பா சொல்லணும்னா 7 மணி நேரத்துக்கு மேல தூங்க வேண்டியது உங்களுக்கு அவசியமா தேவை. ஏகப்பட்ட பதட்டங்கள், குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். நாள நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்றது எல்லாத்துக்கும் நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல இதுவரைக்கும் பார்க்குறவங்க, இவ்வளோ நாள் தொடர்ந்து பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆ இந்த டிசம்பர் மாத பலன்கள் போட்டிருக்கு. அடுத்து வர வீடியோ பார்த்தீங்கன்னா, 5, 6 வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கு. உங்க ராசிய கமெண்ட் பண்ணீங்கன்னா, உங்க ராசிக்கு உண்டான பலன்களும் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2026லேருந்து அதாவது ஜனவரியோட முதல் பாதி, அதாவது குரு பெயர்ச்சிக்கு அப்புறம், குரு பெயர்ச்சி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பலன் சொல்றதா இருக்கும். எல்லா கிரக நிலைகளும் பார்த்து. ஏன்னா, இதுக்கப்புறம் பெரிய மாற்றங்கள், கிரக பெயர்ச்சிகள் பெருசா கிடையாது. சின்ன சின்ன பெயர்ச்சிகள் தான் இருக்கு. ஆனாலும் இந்த 3 கிரகத்த வச்சு தான் நம்ம வாழ்க்கை சுழலுது. குறிப்பா சொல்லணும்னா, குரு, சனி பகவான், ராகு, கேது. இது எப்படி இருக்கும்? அடுத்த ஜூன் வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா, மே மாச கடைசியில குருவோட பெயர்ச்சி இருக்கு. அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவும் நன்றி. நன்றி. வணக்கம்.